ஆரம்பிக்கலாமாமா? திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு ஊமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பகல் வலிபல முறை தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயார் உடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய நன்னாளில் இணையத்தின் வழியே இணைந்திருக்கும் அப்பர் அருள்நெறி மன்றத்தின் அடியார் பெருமக்கள் அனைவரினுடைய திருவடிகளையும் இந்த இனிய தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். எங்களை எல்லாம் சிவபாதையில் நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய தகப்பனாராகிய கோமல் ஐயா அவர்களினுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய நன்னாளில் நம்முடைய சிந்தனைக்குரிய பதிவாக இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில் திருமறைக்காட்டு தலத்தில் அருளி செய்த 91வது பதிகமே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பதிகமாகும். பியந்தை காந்தாரம் என்ற அற்புதமான பண்ணில் அமைந்த அருமையான பதிகமே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பதிகமாகும். திருமறைக்காடு. மறைக்காடு, மறை என்றால் வேதங்கள். வேதங்கள் வழிபாடு செய்த தலம் ஆதலால் இத்தலம் திருமறைக்காடு என்று போற்றப்படுகிறது. வடமொழியில் வேத ஆரண்யம், ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். வேத ஆரண்யம், வேதாரண்யம் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறது. வேதவனம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த தலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனினுடைய திருநாமம் வேதாரண்யேஸ்வரர் மறைக்காட்டு மணாளர். இறைவனுடைய திருநாமம் யாழை படித்த மொழியம்மை. வடமொழியில் வீணாவாத விதூஷினி. அதாவது இத்தலத்தில் உள்ள இறைவனுடைய மொழியானது யாழிலிருந்து வருகின்ற இனிய ஓசையையும் தோற்க செய்யக்கூடியதாக இருக்குமாம். அத்தகைய இனிமையான மொழியை உடையவள் நம்முடைய அம்மை. அதனால யாழை படித்த மொழியம்மை என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள் இறைவி. அதனால இந்த தலத்தில் இருக்கிற சரஸ்வதியினுடைய கையில வீணை இல்லாம இருப்பது ஒரு தனி சிறப்பு. அதோடு மட்டுமல்லாமல் இத்தலத்தினுடைய தல மரம் வன்னி மற்றும் புன்னை என்று சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள வன்னி மரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த வன்னி மரத்தில் ஒரு புறம் காய்க்கின்ற காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இருக்கும். மற்றொரு புறத்தில் காய்க்கக்கூடிய காய்கள் உருண்டை வடிவமாகவும் முட்கள் இல்லாமலும் இருப்பது ஒரு தனி சிறப்பாக கருதப்படுகிறது. தீர்த்தம், வேத தீர்த்தம் ஆலயத்திற்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே கடற்கரை இருக்கிறது. கடல் துறையும் உண்டு. மணிகர்ணிகை என்ற தீர்த்தமும் ஆலயத்தில் உள்ளே இருக்கின்றது. அத்தகைய அற்புதமான மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3ஆலும் சிறப்பு பெற்ற அற்புதமானதொரு தலம். வேதங்கள் வழிபட்ட தலம். முன்பொரு காலத்தில் 4 வேதங்களும் இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தனவாம். கலியுகம் பிறந்தவுடன் இங்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்ற காலம் இது அல்ல என்று எண்ணி திருக்காப்பிட்டு 4 வேதங்களும் சென்று விட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த கதவுகளை நம்முடைய நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் திறந்து மூடிய அந்த அற்புதமான பெருமையை உடைய தலம் இது. அகத்தியருக்கு திருமண காட்சி நல்கிய தலம். இன்றைக்கும் இறைவனுடைய கருவறையில் லிங்க மூர்த்தத்திற்கு பின்புறமாக இறைவனும் இறைவியும் மணக்கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தலம். அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டுவதற்காக
இங்கே இத்தலத்தில் இறைவன் திருமண கோலத்தை காட்டியதாக ஐதீகம். இன்றைக்கும் அகத்தியர் தங்கிய இடம் அகஸ்தியன் பள்ளி என்ற பெயரில் அதுவும் ஒரு தலம் இருக்கிறது. அத்தலமும் தேவார பாடல் பெற்ற தலமாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் ராவணனை கொன்ற பழி நீங்குவதற்காக ராமபிரான் பூஜித்த அற்புதமான தலம் இது. இங்கிருந்து ராமன் இலங்கையை பார்த்ததாகவும் அந்த பார்த்த இடம் கோடியக்கரையை ஆதி சேது என்று அழைப்பதாகவும் கூறப்படுகிறது. இக்கோயிலில் எரியும் விளக்கில் இருந்த எண்ணெயை உண்பதற்காக வந்த எலி அணையும் நிலையில் இருந்த திரியை தூண்டி மறுபிறப்பில் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. இச்செய்தியை நம்முடைய அப்பரடிகள் திருக்குறுகை தல தேவாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை தெளிதன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட என்று 4ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசு பெருமாள் இந்த செய்தியினை பதிவு செய்திருக்கின்றார். முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகேச பெருமானை எழுந்தருளிவித்த 7 அதாவது சப்த விடங்க தலங்களுள் இத்தலமும் ஒன்று. இங்குள்ள தியாகர் புவன விடங்கர் என்று போற்றப்படுகின்றார். நடனம் ஹம்ச நடனம், அன்னப்பறவையை போன்ற அந்த நடனம். மேனி மரகத மேனி, இங்கே உள்ள மரகத மேனி ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த மரகத மேனி. இதை காலையில நம்ம போனோம்னா ஆலயத்திற்கு இந்த மரகத லிங்கத்தினுடைய அபிஷேகத்தினை கண்டு கழிக்கலாம். திருவிளையாடல் புராணம் அருளி செய்த பரஞ்சோதி முனிவர் அவதரித்த தலம் இந்த தலத்திற்கு, திருமறைக்காட்டிற்கு தல புராணத்தை பரஞ்சோதி முனிவரே அருளி செய்திருக்கின்றார். வேதாரண்யத்திற்கு விளக்கழகு என்று போற்றப்படும் அந்த சரம் போன்ற விளக்கு வரிசையாக கருவறை வரைக்கும் அழகா எளிதா இருக்கும். இந்த வேதாரண்யம் விளக்கழகு என்று போற்றப்படக்கூடிய பெருமையினை உடையது. இத்தல 7 திருமுறைகளிலும் பாடல் பெற்ற அற்புதமானதொரு தலம் என்றால் அது திருமறைக்காடு தலம்தான். திருஞான சம்பந்த பெருமான் 4 பதிகமும், திருநாவுக்கரசு பெருமான் 5 பதிகமும், சுந்தரமூர்த்தி நாயனார் 1 பதிகமும் ஆக 10 பதிகங்கள் இத்தலத்திற்கு கிடைத்திருக்கின்றது. திருப்பதிகம் பாடுவதற்கும் திருவிளக்கு எரிப்பதற்கும் நிபந்தனமாக நிலங்கள் வழங்கப்பட்ட செய்தியினை இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தாயுமானவர் அவதரித்த தலம். எத்திக்கும் தானாகி என் இதயத்தே யூரி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே என்று தாய்மான பெருமான் பராபர கண்ணியை நமக்கு அருளிய தாயுமானவர் அவதரித்த தலம் இது. அருணகிரிநாதனுடைய திருப்புகழையும் பெற்ற தலம். சக்தி பீடங்களில் மிகவும் விசேஷமான சக்தி பீடம் இது. சுந்தரி பீடம் என்று போற்றப்படுகின்ற சக்தி பீடங்களிலும் ஒன்று. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமாள் திருநாவுக்கரசு பெருந்தகை நம்முடைய மதுரையம்பதிக்கு செல்வதற்கு துணிந்த போது மங்கையர்க்கரசியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க மதுரைக்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள இருப்பதாக திருநாவுக்கரசு பெருமானிடம் அறிவித்த போது திருநாவுக்கரசு பெருமான் நாளும் கோலும் இப்பொழுது சரியாக இல்லை என்று ஞானசம்பந்த பெருமானிடம் கூற திருஞான சம்பந்த பெருமான் வேயுரு தோழிபங்கன் என்ற அற்புதமான பதிகத்தை இத்தலத்தில் தான் பாடி அருளினார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருமண கோலத்தை காண்பதற்காக நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் இருப்பது இத்தலத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. இத்தலத்தினை வரணி ஆதீனம், அதாவது இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த வரணி ஆதீனத்தின் யாழ்ப்பாணத்தை சார்ந்த அந்த வரணி ஆதீன பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் தர்மகர்த்தாவாக இருந்து அந்த ஆலயத்தினை நிர்வாகம் செய்து வருகின்றார்கள். தியாகேச சன்னதியில் உள்ள மரகத லிங்கம் இந்திரன் கொடுக்க முசுகுந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான லிங்கமாக கருதப்படுகிறது. இந்த பாடல் அமைந்த சூழல் திருவாய்மூரில் சிவபெருமானை பணிந்து பாடிய பின்பு திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்தம் நாயனாரும் சேர்ந்து மீண்டும் திருமறைக்காடு இருந்தபோது பாடிய அற்புதமான பதிகம் இந்த பதிகம். பண் பியந்தை காந்தாரம். முதல் பாடல். பொங்கு பெண்ணர் காணர் ஒரு கடல் திரைத்தவள் முத்தம்
கங்குலாரிருள் போடும் களிமறை காடு அமர்ந்தார்தாம் திங்கள் சூடினரேனும் திரிபுரம் எரித்தனரேனும் எங்கும் எங்கள் பிரானா புகழல திகழ் பழியினரே. முதல் பாடல். பொங்கு வெண்மணர் காணர் ஒரு கடல் திரைத்தவள் முத்தம் கங்குலாரிருள் போடும் களிமறை காடு அமர்ந்தார்தாம். பொங்கியது போன்ற வெண்மையான மணற்பரப்பு. வேதாரண்யம் அந்த திருமறைக்காடு என்ற தலம் கடற்கரையை ஒட்டிய தலம். கடல் அலைகளினால் அந்த கடற்கரை ஒட்டிய அந்த வெண்மையான மணற்பரப்பானது எப்படி இருக்கின்றது என்றால், திருநாவுக்கரசு பெருமானினுடைய கண்களுக்கு, மன்னிக்கவும், திருஞான சம்பந்த பெருமானினுடைய கண்களுக்கு பொங்கியது போன்ற வெண்மையான மணற்பரப்பாம். அந்த வெண்மையாக பொங்கியது போன்ற அந்த மணற்பரப்பில் எது அமைந்துள்ளது என்றால் சோலைகள் அமைந்துள்ளது. கடற்கரையை ஒட்டி சோலைகள் நிறைந்திருக்கின்றது அந்த திருமறைக்காடு என்ற அற்புதமான தலத்தில். அந்த சோலை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் வந்து மோதுகின்றதாம். எது? கடல் அலைகள். கரையை வந்து மோதுகின்ற அந்த கடல் அலைகளில் எது தவழ்ந்து வருகிறதாம்? அந்த கடல் அலைகளில் தவழ் முத்தம், முத்துக்கள் வந்து அப்படியே தவழ்ந்து வந்து, அந்த முத்துக்கள் தவழ்ந்து வருவது எதனை போன்று இருக்கிறதாம்? கங்குலார் இருள் போடும். கங்குலில் செறிந்த அந்த இருளை பிளந்து ஒளியை தருகிறதாம் அந்த கடல் அலைகள் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த முத்துக்கள். அப்படி கங்குலில் செறிந்த அந்த இருளை பொழுது ஒளியை தருகிறதாம் கடல் அலைகள் வந்து சேர்க்கின்ற அந்த முத்துக்கள். அத்தகைய சிறப்புடைய அந்த திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய இறைவராகிய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் கேட்டாக்கா, திங்கள் சூடினரேனும் திரிபுரம் எரித்தனரேனும். அத்தகைய சிவபெருமான் திங்களை சூடினரேனும், அவர் திங்களை சூடினார்னோ திரிபுரத்தை எரித்தார்னு சொல்லியோ, எவ்விடத்திலும் எங்கள் பிரானிற்கு, அதையெல்லாம் எங்களுடைய சிவபெருமானுக்கு எங்கும் எங்கள் பிரானார், எவ்விடத்தும் எங்கள் பிரானாருக்கு அது அந்த செயல் புகழ் ஆகுமே ஒழிய புகழல இகழ் பழி இளரே. அது வந்து அவருக்கு இகழ்ச்சியை தராது. திங்களை சூடியதும் திரிபுரத்தை எரித்ததும் சிவபரம்பொருளினுடைய பராக்கிரமத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கின்றதே ஒழிய அது அத்தகைய செயல் சிவபெருமானுக்கு புகழை தருவதே அன்றி இகழை தருவது அல்ல அப்படின்னு சொல்லி இங்க திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். இகழ்பழி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அது இறைவனுக்கு இகழ் அல்ல, புகழ் என்று கூறியிருக்கிறார். எப்படி சந்திரன் வந்து 27 மனைவிமார்கள்ல ரோகிணியின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததன் காரணமாக தட்சன் வந்து சந்திரனுக்கு சாபம் அளிக்கின்றான். தேய்ந்து மங்கி போய் விடுமாறு. சந்திரன் இறைவனிடம் வேண்ட, சிவபெருமானிடம் வேண்ட, இறைவன் சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்து அந்த பிறை சந்திரனை, 3ஆம் பிறை சந்திரனை தன்னுடைய தலையில் எடுத்து சூடி அருள் செய்தார் அப்படின்ற அந்த வரலாறு. அந்த திங்கள் சூடினரேனும் திரிபுரம் எரித்தனரேனும். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒரு உடன் வெந்தவாறு உந்தி பெற என்ற அந்த திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த அந்த உந்தி பெற இல்லைங்களா, அந்த இதுல வந்து நம்முடைய அந்த முப்புற அசுரர்களை அழித்த அந்த திறம், அதை இந்த முதல் பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து எம்பி இருக்கின்றார். அந்த முப்புற அசுரங்களை அழித்தது எதனை குறிக்கிறது என்றால், நம்முடைய உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அந்த பரம்பொருள் ஒருவர் தான். சிவப்பரம்பொருள்
ஒருவரால் தான் இந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடியவர். அந்த அத்தகைய அந்த புகழ்பெற்ற புகழினை உடைய அந்த ஒரே இறைவன், இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே இறைவர் தலைவர் நம்முடைய சிவபரம்பொருள் தான். அததான் இந்த இத்தகைய செயல்கள் எல்லாம் அவருக்கு புகழை தருவதே அன்றி இகழை தருவது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த இனிய பாடலில் எடுத்து எம்பி இருக்கின்றார். புகழல இகழ்பழி அப்படின்னாக்க இந்த இடத்துல இது வினை தொகையாக கருதப்படுகின்றது. இலக்கண குறிப்பு. அடுத்ததாக இரண்டாவது பாடல். கூனிலம் பீரை சூடி கொடுவரி தோளுடை ஆடை ஆடிலங்கிளரேந்தும் ஆடுவர் பூண்பதும் அரவம் காணலம் கடியோதம் கரையொடு கதிர்மணி ததும்ப தேனலம் கமழ் சோலை திருமறை காடு அமர்ந்தாரே. கூனிலம் பிறை சூடி. இந்த இடத்துல நம்ம மூணாவது அடிய முதலடியாக கொண்டு கூட்டு பொருள் கொள்ள வேண்டும். காணலம் கழியோதம் கரையொடு கதிர்மணி ததும்ப தேனலம் கமல் சோலை திருமறை காடு அமர்ந்தாரே. காணலம் கடற்கரை சோலைகளில் இருக்கின்ற அந்த உப்பங்கழிகளில் எல்லாம் வெள்ளம் வந்து என்ன செய்கிறது, அப்படியே கரையோடு அந்த உப்பங்கழிகளில் வெள்ளம் வந்து மோதுகின்றது. மிகுந்த அந்த நீர், கடற்கரையினுடைய அந்த கடல் நீர் வந்து அந்த அலைகள் அடித்து மோதுதலால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா கதிர்மணி ததும்புகின்றதாம். கதிர் என்றால் ஒளி வீசக்கூடிய அந்த ஒளி தருகின்ற அந்த மணிகள் கடலில் இருந்து அடித்து கொண்டு வரப்பட்டு கரைகளில் வீசி எறியப்படுகிறது. அந்த ஒளிதரும் மணிகள் வந்து சுடர் விடுகின்றது, பிரகாசிக்கின்றது. சுடர அதோடு மட்டுமல்லாமல் தேனலம் கமல் சோலை திருமறை காடு, தேனின் மனம் கமழ்கின்ற சோலைகள் சூழ்ந்துள்ள திருமறை காடு. அதாவது அங்குள்ள சோலைகளில் எல்லாம் மலர்கள் மலர்ந்து மனம் வீசுகின்றது. அந்த மலர்களில் இருக்கின்ற அந்த தேனினுடைய நறுமணமும் மலர்களின் நறுமணமும் இணைந்து அந்த தேனலம் கமழ் சோலை, தேனின் மனம் கமழும் சோலைகள் அந்த மறைக்காட்டினை சூழ்ந்து திருமறைக்காடு என்ற அந்த தலத்தினை சூழ்ந்து விளங்குகின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த திருமறைக்காடு என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமான் எத்தகைய தன்மை உடையவர் என்றால், பூநிலம் திரை சூடி கொடுவரி தோளுடையாடை ஆணிலங் கிளரைந்தும் ஆடுவர் பூண்பது அரவம். பூநிலம் பிறை வளைந்த, பூநிலம் என்றால் வளைந்த அந்த பிறை சந்திரனை சூடி, அதோடு மட்டுமல்லாமல் கொடுவரி என்பதும் வளைந்த கோடுகளை உடைய புலித்தோலை ஆடையாக உடுத்தி மகிழ்பவர். அதோடு மட்டுமல்லாமல் எதனையும் சேர்த்து மகிழ்பவர் என்றால் ஆனைந்து மகிழ்வர். ஆணிலம் கிளர் ஐந்தும் ஆடுவர். ஆணிலம் கிளர் ஐந்தும் என்பது இந்த இடத்துல நாம பசுகிட்டேந்து கிடைக்கின்ற அந்த 5 பொருட்கள், பால், தயிர், நெய், கோமலம், கோமயம், கோசலம் அப்படின்னு சொல்லுவோம். கோமயமும் கோசலமும் தவிர்த்து இந்த பால், தயிர், நெய் இது 3ஐயும் கலந்து அது இறைவனுக்கு உகந்தது இல்லைங்களா? அதனாலதான் அந்த பசுவை நாம வந்து தெய்வமாக போற்றுகின்றோம் இல்லைங்களா? இறைவனுடைய திருமஞ்சனத்துக்கு தேவையான அந்த பால், தயிர், நெய் அனைத்தையும் தருகின்ற அந்த சிறப்பினை உடையது அந்த இல்லைங்களா பசு. அதனால அந்த பசுவிலிருந்து கிடைக்கின்ற அந்த பால், தயிர், நெய் இது 3ஐயும் ஆடி மகிழக்கூடியவர், அத்தகைய சிறப்பினை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்துல இந்த பாடல்ல அருள் செய்திருக்கின்றார். அத்தகைய சிவபெருமான் எதை அணிகலன்களாக பூண்டிருக்கின்றார் அப்படின்னு கேட்டாக்கா அரவத்தை அணிகலனாக பூண்டிருக்கின்றார். அவர் பூண்டிருக்கின்ற அணிகலன் எது அப்படின்னு கேட்டாக்கா பாம்பினை தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கின்றார். இங்க நம்ம துணி வளர்த்திங்கள் துளங்கு விளங்க
சுடர் சடை சுற்றி முடித்து அப்படின்னு தேவார பாடல்ல அற்புதமான அந்த திங்களை சூடி இருக்கின்ற அந்த தன்மையையும் நாம பார்த்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்த பெருமானும் தன்னுடைய 2ஆம் திருமுறைகள்ல ஆணிலம் கிளரைந்தும் அதிர் முடியாடியோர் மாநிலம் கையினால் மணமார் மங்களக்குடி என்றும் நெய்யாடுதல் அஞ்சுடையார் நிலாவு ஊர் போலும் பைவாய் நாகம் கோடலினும் பாசூரே என்று மங்களக்குடி தலத்திலையும் பாசூர் தலத்திலையும் அந்த ஆணைந்தும் ஆடுகின்ற அந்த அற்புதமான செய்தியினை எடுத்து ஏற்றியிருப்பார்கள். அத்தகைய சிறப்பினை உடைய பெருமான் திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று இந்த 2வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். 3வது பாடல் நுண்ணிதாய் வெளிதாகி நூல் கிடந்திலங்கு பொன்மார்பில் பண்ணியாழன புரலும் பனிமொழியுமையொரு வாகன் தன்னிதாய வெல்ல தூவி சலசல நுரைமணி ததும்ப கண்ணிதானுமோர் பிறையார் களிமறை காடு அமர்ந்தாரே. இந்த ஈற்றடியை முதலாவதாக வைத்து பொருட்கொள்ள வேண்டும். இந்த ஈற்று சீரினை களிமறை காடு அமர்ந்தாரே. களி என்பது ஒளியினை உடைய திருமறை காடு. இந்த முதல் பாடலையும் களிமறை காடு அப்படின்னு வரும். களி என்றது இந்த இடத்துல மறைக்கு அடையாக கொள்ள வேண்டும். வேதங்களினுடைய ஒளி இடைவிடாமல் ஒளித்துக் கொண்டிருக்கின்ற மறைக்காடு. அதுபோல இந்த இடத்துலயும் இங்க களிமறைக்காடு அமர்ந்தவர், அந்த ஒளியுடைய வேதங்களின் ஒளியும் விழாக்களின் ஒளியும் நிறைந்த அந்த மறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஈசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்கா, நுண்ணிதாய் வெளிதாகி நூல் கிடந்திலங்கு பொன்மார்பில் பண்ணியாழன முரலும் பனிமொழி உமையொரு பாகன். நுண்ணிதாய் வெளிதாகி நுண்மையான வெள்ளிய நூல் விளங்கும் அழகிய மார்பினை உடையவர். அந்த முப்புரி நூல் அணிந்த அந்த திறத்தினை இங்க சொல்லியிருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் நரை விரவிய மயிர் தன்னோடு பஞ்சவடி மார்பன் என்று தன்னுடைய 7ஆம் திருமுறையில அருளி செய்திருப்பார். மானக்கஞ்சால நாயனார் புராணத்திலையும் அந்த பஞ்சவடி அப்படின்ற அந்த பூநூல் அணிந்த அந்த திறத்தினை நாம் படித்திருப்போம். அது போல இந்த இடத்துல அந்த நூல் இல்ல, இது நுண்மையான வெள்ளிய நூல், முப்புரி நூல். இது அந்த பஞ்சவடி நூல் கிடையாது. இது முப்புரி நூலை குறிக்கிறாங்க. உண்மையான வெள்ளிய நூல் விளங்கும் அழகிய மார்பினை உடையவர். அந்த அதோடு மட்டுமல்லாமல் பன்னியாழன முரலும் பனிமொழி உமையொரு வாகன். இசை தரும் யாழ் போல அடக்கமான இனிய மொழி பேசுகின்ற உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர். நம்முடைய இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னுடைய தேவாரத்துல யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு மங்கன் பேழை சடை முடிமே திரை வைத்தான் இடம்பேனில் தாழை பொழி நூடே சென்று கூழை தலை நுழைந்து வாழை கனி கூழை குரங்குண்ணும் மறைக்காடு என்று அருளி செய்திருப்பார். அத்தகைய யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கனாக திருஞான சம்பந்த பெருமானும் பன்னியாழியன முரலும் பனிமொழி உமை ஒரு பாகன் என்று தன்னுடைய இந்த பாடலில் அற்புதமாக எடுத்து எண்ணியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னிதாய வெள்ளருகி சலசல நுரைமணி ததும்ப. தன்னிதாய, தன் என்றால் இந்த இடத்துல குளிர்ச்சி பொருந்திய அந்த வெள்ளிய அருவி சலசலையென ஒளியோடு பாய்வதால் பெருகிய கங்கை ஆற்றினை தன்னுடைய சடாமுடியும் சூடி இருக்கின்றார் இல்லைங்களா சிவபெருமான். அத்தகைய தனிதாய வெள்ளருவி சலசல நுரை மணி ததும்ப. அந்த நீர் பெருக்கின் காரணமாக நுரைக்கு அதுல மணிகள் ததும்ப, அந்த அடித்து வரப்பட்ட மணிகள் ததும்புமாறு அந்த கங்கை ஆற்றினை தன்னுடைய சடையில் கொண்டதோடு அதோடு மட்டுமல்லாமல் கன்னிதான ஒரு பிறையார், இளம்பிறையாகிய
நிலவாகிய அந்த சந்திரனையும் தன்னுடைய சடாமுடியில் முடிமாலையாக சூட்டி இருப்பவர் இல்லைங்களா. இளம்பிறை ஆகிய சந்திரனை தன்னுடைய முடியில் சூடி இருக்கின்ற சிறப்பினை உடையவர் திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமான் என்று இந்த இனிய 3வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். ஆறது சூடி ஏறது ஏறி அத்தகைய சிறப்பினை உடையவர் இல்லைங்களா சிவபெருமான். அத்தகைய கங்கையாற்றினையும் பிறைச்சந்திரனையும் தன்னுடைய தலையில் சூடி இருக்கின்ற சிவபெருமான் நுனிதாகிய வெளிதாகிய நூல் கிடந்து இலங்குகின்ற மார்பினை உடையவன், யாழை ஒத்த யாழ் தரும் இசை போன்ற இனிய மொழியை பேசுகின்ற உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்டவர் என்று இந்த இனிய 3வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 4வது பாடல். ஏழை பெண் குரு அயலே இளம்படை தனதன கருதி தாழை பெண் நடக்குள் தன்மறை காடு அமர்ந்தாம் மாழையங்கயலும் கண்டன் மலை மகள் கணவன தடியின் நீழலே சரணாக நினைபவர் வினை நலிவிலரே. ஏழை வெண்குருகு அயலே இளம்படை தனதென கருதி தாழை வெண்மடல் புல்கும் தன்மறை காடு அமர்ந்தார்தான். இந்த இடத்துல ஒரு அழகான ஓமை சொல்லி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். ஏழை என்பது இந்த இடத்துல அறியாமை என்ற பொருளில் வந்துள்ளது. அறியாமையை உடைய வெண் குருகு நாரை, குருகு என்பது நாரை, அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற அந்த சோலைகளில் நாரைகள் நிறைந்திருக்கின்றது. அந்த இது ஒரு நெய்தல் நில பகுதி இல்லைங்களா. இந்த நெய்தல் நிலத்திற்குரிய கருப்பொருளையும் இந்த பாடல்ல இனிதாக அமைத்து பாடி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த கடற்கரை சோலைகளில் இருக்கின்ற அந்த தாழை மலர்களினுடைய மடல்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த தாழையினுடைய மடல் வெண்மையா இருக்கு இல்லைங்களா. அந்த வெண்மையான மடலை இந்த வெண்குரு இந்த நாரை என்ன செய்யலாம், தன்னுடைய துணை பேடை என கருதி, தன்னுடைய துணை அப்படின்னு எண்ணி, அறியாமையினால் எண்ணி அந்த தாழையினுடைய வெண்மடலை தழுவுகின்றதாம். அத்தகைய சிறப்பினை உடைய இயற்கை வளம் பொருந்திய திருமறைக்காடு அந்த தலம் தான். ஏழை வெண்குரு அயலே இளம்படை தனதன கருதி தாழை வெண்மடல் புல்கும் தன்மறைக்காடு அமர்ந்தவர். இத்தகைய புல்குதல் அப்படின்னாக்கா தழுவுதல், தழுவுகின்ற அந்த குளிர்ச்சி பொருந்திய திருமறைக்காடு என்ற தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈசனாகிய அந்த மறைக்காட்டி ஈசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்கா, மாழையன் கயல் ஒன்கண் மலைமகள் கணவன். மாழை அப்படின்னாக்கா இளமை, அழகு என்ற பொருள்படும். அந்த இளமையும் கயல் போன்ற கண்களையும் உடைய மலைமகளின் கணவர் அவர், அந்த மறைக்காட்டி ஈசர். அவர் நீழலே சரணாக நினைபவர் வினை நலிவிலரே. அத்தகைய அந்த பரம்பொருளினுடைய நீழலே, திருவடி நிழலையே சரணாகதி என்று அவரிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து அவருடைய திருவடியை இறுக பற்றுக்கொண்டு அந்த பற்றற்ற வாழ்வினை, இந்த பற்றற்றான் அந்த பற்றினை திருவடியினை பற்றிய அந்த அடியார் பெருமக்களுக்கு என்ன நன்மை விளையும் அப்படின்னு கேட்டாக்கா, அவர்களுக்கு வினைகளினால் வரும் துன்பங்கள் எதுவுமே இருக்காது. வினைகளினால் அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஆகாமியம் அந்த மாதிரியான அந்த வினைகளினால் வருகின்ற துன்பங்கள் எதுவுமே அந்த அடியார் பெருமக்களை ஒன்றும் நலிவுறுத்தாது அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடல் அந்த 4வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். இதுவே நம்ம திருநாவுக்கரசு நாயனாரும் பூக்கும் தாழை புரணி அருகலாம் ஆக்கம் தானுடை மாமரை காடரே, ஆக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்கம் தானுடை மாமரை காடரே ஆக்கும் தன்பொழில் சூழ்மறை காடரோ அப்படின்னு சொல்லி இங்க தாழை புரணி, இந்த தாழை
செடிகள் வந்து நிறைந்திருக்கின்ற தன்மையினை திருநாவுக்கரசு நாயனாரும் தன்னுடைய திருப்பதிகங்களில் எடுத்து ஏற்றியிருக்கின்றார். அத்தகைய சிறப்புடைய தலம் இந்த திருமறைக்காடு. செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையம் ஆளும் வைப்பார் மார்பேராரே அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சிவபெருமானுடைய திருவடிகள் இரண்டையும் நினைபவர்களுக்கு இந்த வையத்தை ஆளுகின்ற அந்த பேச்சினையும் தரக்கூடியவர் அந்த பரம்பொருள் இல்லைங்களா. அதனால இறைவனுடைய திருவடி நிழலையே சரணாகதியாக எண்ணுபவர்களுடைய வினைகளினால் வரும் துன்பங்கள் எதுவுமே இல்லாதவர்களாக அவர்கள் ஆவார்கள் என்று இந்த அருளி செய்திருக்கின்றார். 5வது பாடல். அரவம் நீக்கிய அறையும் அதில் கழல் தழுவிய அடியும் பரவனாம் செய்த பாவம் பறைதர அருளுவர் பதிதான் மரப நீடுய சோலை மழலை வண்டியால் செய் மறை காட்டு இரவும் வெள்ளியும் பகலும் ஏத்துதல் குணமெனலாமே. அரவம் நீக்கிய அறையும் அதிர்கழல் தழுவிய அடியும். அரவம் என்பது இந்த இடத்துல பாம்பு. பாம்பை கச்சாக கட்டிய இடையும், தன்னுடைய இடையில பெல்ட் மாதிரி பாம்பை என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய இடையில கச்சாக கட்டி இருக்கின்றார் பரம்பொருள், நம்முடைய சிவபரம்பொருள். அதோடு அதிர்கடல் தழுவிய அடியும், அதிர்கின்ற கடல், ஒளிக்கின்ற கடல் அணிந்த திருவடிகளையும் உடைய அந்த மறைக்காட்டு ஈசரை பரவ நாம் செய்த பாவம் பறைதர அருளுவர் பதிதான். நாம் பரவினால் அத்தகைய பெருமைகளை உடைய அந்த பரம்பொருளை நாம் பாடி பரவி போற்றி துதித்து வஞ்சமில்லாமல் நம்முடைய நெஞ்சத்தில் அவரை நிலைபெற செய்தோம் என்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கு அருள் செய்யக்கூடிய அந்த தனிப்பெரும் கருணை உடைய அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அவர் அருளுகின்ற, அவர் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தலம் எது என்றால் திருமறைக்காடு பதிதான் என்று சொல்லி மரப நீடுயர். அத்தகைய திருமறைக்காடு என்ற அந்த தலம் எத்தகைய இயற்கை எழிலை உடையது என்றால் மரப நீடுயர் சோலை மழலை வண்டியால் செய்யும் மறைக்காடு. மரப நீடுயர், மரபம் என்பது இங்க குங்கும மரங்களையும் மரபம் சொல்லியிருக்காங்க. குங்கும மரங்கள் நீண்டுயர்ந்த சோலைகள், அந்த மரங்கள் நிறைந்த, நம்ம வேதாரண்யம் போய் பார்த்தோம்னாலே அந்த கோடியக்கரைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில கோடிக்காடு அப்படின்ற ஒரு இடமே இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போல இருபுறமும் காடுகள் சூழ்ந்த பகுதியாகவே இருக்கும் இல்லைங்களா. அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த நீண்டு சோலைகள்ல குங்கும மரங்கள் போன்ற நீண்டு உயர்ந்த மரங்கள் நிறைந்த அந்த சோலைகள் சூழ்ந்த திருமறைக்காடு. அந்த திருமறைக்காட்டுல மரவ நீடுயர் சோலை மழலை வண்டியால் செய்யும் மறைக்காடு. யாழ் போன்ற இசை தருகின்ற வண்டுகள் வந்து அந்த சோலைகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றனவா. அத்தகைய இயற்கை எழில் கொஞ்சுகின்ற, இயற்கை எழில் சூழ்ந்த அந்த தலம், அந்த தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளை சிவபெருமானை நாம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு கேட்டாக்கா, இரவும் ஏத்தணும். இந்த திருஞான சம்பந்த பெருமான் இந்த இடத்துல அங்குள்ள பெருமானை எல்லியும் பகலும் ஏத்தல். இரவும் எல்லியும் பகலும், இரவும் எல்லியும் பகலும். இந்த இடத்துல இரவு தெரியும், நமக்கு பகல் தெரியும். இந்த இடத்துல எல்லி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எல் என்றால் ஒளி, எல் என்றால் ஒளி. இந்த இடத்துல இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த நேரத்துல கொஞ்சம் ஒளி இருக்கும் இல்லைங்களா, சிறிதேனும் ஒளி இருக்கும். அது போல இரவும் பகலும் சந்திக்கின்ற நேரமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற நேரம், அந்த சந்திக்கின்ற நேரம் அந்த பொழுதுல அந்த நேரத்தை தான் இந்த இடத்துல எல்லி என்று குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய அந்த எல்லியும் இரவுலையும் பகல்லையும் இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த சந்தி பொழுதுலையும் அந்தி பொழுதுலையும் அந்த பரம்பொருளை போற்றி பரவி பாடி வணங்கினோம்னாக்கா, அப்படி வணங்குறதுதான் குணம். அப்படி வணங்குதுதான் அடியார் பெருமக்களினுடைய குணமாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுடைய பாவங்களை எல்லாம்
நீக்குவதற்குரிய வழியாகும் என்று இந்த இனிய பாடலில் அருள் செய்திருக்கின்றார். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அந்த அந்த உள்ளத்துல அந்த உரைப்பை வச்சுக்கணும். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அந்த அந்த உறுதிப்பாட்டோடு இந்த திருமறை காட்டுல அது திருநாவுக்கரசு பெருமான் அருள் செய்த அந்த உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் அந்த பாடலினுடைய அந்த தேவாரத்தினுடைய வாசகத்தை உள்ளத்தில் வைத்து உறுதிப்பாட்டோடு திருமறை காட்டு ஈசனை அல்லும் இரவும் பகலும் எல்லியும் ஏத்த அவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குவதற்கு அருள் புரிவான் என்று இந்த பாடல்ல அருள் செய்திருக்கிறார். 5வது பாடல்ல. அடுத்தது 6வது பாடல். பல்லிலோடு கையேந்தி பாடியும் மாடியும் பலிதே அல்லல் வாழ்க்கையரேனும் அழகியதறிவரம் மடிகள் புள்ளமேறுவர் பூதம் உடைசல உழிதவர் கிடமான் மல்கு வெண்டிரை போத மாமரை காடதுதானே. பல்லிலோடுகை ஏந்தி பல்லில்லாத அந்த தலையோட்டினை பிரம்மகபாலத்தினை கையில் ஏந்தி பாடியும் ஆடியும் பலிதேரும் அல்லல் வாழ்க்கையரேனும் அல்லல் பொருந்திய வாழ்க்கையை உடையவர் ஆயினும் யாரு? நம்முடைய சிவபெருமான், நம்முடைய இறைவராகிய அந்த பரம்பொருள் பல்லில்லாத தலையோட்டினை கையில் ஏந்தி பாடியும் ஆடியும் பலிதேறுகின்ற அந்த அல்லல் பொருந்திய வாழ்க்கையை உடையவர் ஆயினும் அது அவருக்கு இகழல்ல, அழகுதான். அது அந்த நம்முடைய பரம்பொருளுக்கு எதுதான்? அவருக்கு அது அழகியதே ஆகும். அல்லல் வாழ்க்கையரேனும் அழகியது அறிவரும் அடிகள் அழகியதே ஆகும். அதனையும் அவரே அறிவார். அவருக்கே அது தெரியும், அது அழகு. உலகத்தாருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அணுவிலுக்கும் எல்லா இடத்திலும் இருக்கின்ற உரைக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே இறைவருக்கு, நம்முடைய தலைவருக்கு பல்லில்லாத அந்த தலையோட்டினை கையில் ஏந்தி ஆடி பாடி திரிவது அல்லல் பொருந்திய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்முடைய ஆணவங்களை எல்லாம், நம்முடைய மும்பலங்களை எல்லாம் எல்லாத்தையும் நம் பொருட்டு, உயிர்களின் பொருட்டு தன்னுடைய அந்த பிரம்ம கபாலத்துல ஏந்தி நமக்கு அருள் புரிவதற்காக தானே இந்த அல்லல் மிகுந்த வாழ்க்கையை அவர் ஆடி பாடி செய்து கொண்டிருக்கின்றார். அதை அவருக்கு அழகியதேதான். அதையும் அவரே அறிவார், அதனையும் அவரே அறிவார். அத்தகையவர் எப்படிப்பட்டவர்னாக்கா அறிவரம் அடிகள். எங்களுடைய பரம்பொருளுக்கு அது தெரியும், அதனையும் அவரே அறிவார். புல்ல மேறுவர் பூதம் புடைசல உடிதவர் கிடமாம் மல்கு வெண்டிரை போத மாமரை காடது தானே. புல்ல மேறுவர், புல்லை மேய்கின்ற எருது, அதுதான் புல்ல மேறுவர் என்பது. புல்லை மேயும் அந்த எருது, அந்த எருதின் மீது எருதேறி வருவர். எப்படி வருவர்? பூதம் புடை பூதகணங்கள் எல்லாம் புடை சூழ்ந்து அருகே வர திரிவர். எப்படி திரிவர்? அந்த எருதின் மீது ஏறி பூதகணங்கள் சூழ்ந்து வர திரிவர். அப்படி திரிகின்ற பரம்பொருள் மல்கு வெண்டிரை போத மாமரை காடது தானே. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள், அந்த பெருமானுக்கு இடமாக விளங்குவது, அவர் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற இடமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாக்கா திருமறைக்காடு என்னும் தலமாகும். அந்த தலம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா மல்கு வெண்டிரை ஓத. எப்படிப்பட்ட வெண்டிரை? வெண்மையான திரைகள், கடல் அலைகள் மோதுதலினால் அந்த வெண்மையான கடல் அலைகள் மோதுகின்ற சிறப்பினை உடைய மாமரைக்காடு, திருமறைக்காடு என்னும் திருத்தலமாகும் என்று இந்த இடத்துல அருள் செய்திருக்கின்றார். அல்லல் வாழ்க்கை, நம்முடைய அல்லல் வாழ்க்கை தான். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கடல் தொழுதெழுவேன் கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே
நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்ம இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உலகடல் தொடுதழுவேன்னு சொல்லி அந்த உறுதிப்பாட்டோடு இந்த உயிர்கள் அவருடைய திருவடியை பற்றினால் நம்முடைய ஆணவங்களை எல்லாம் வாங்குவதற்கு, அந்த பிரம்ம காபாலத்துல வாங்குவதற்கு பாடி ஆடி மகிழ்ந்து பலியேற்கின்ற அந்த பரம்பொருளுக்கு அது அழகானது, அது அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இனிய பாடல்ல, இனிய 6வது பாடல்ல திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து இயம்பி இருக்கின்றார். தேவர்கள் எல்லாம் இருமாந்திருந்த சமயத்துல, நாம தான் எல்லாம் அப்படின்னு அந்த இருமாந்திருந்த சமயத்துல அவங்களுடைய இருமாப்பை எல்லாம் அழிப்பதற்கு, அவங்களுடைய ஆணவங்களை எல்லாம் அழிப்பதற்காக வந்தாரு இல்லைங்களா? தாருகாவனத்து அந்த முனிவர்களுடைய ஆணவத்தை எல்லாம் அழிப்பதற்காக வந்த அந்த பரம்பொருள் உயிர்களுக்கு இன்பத்தை தான் தருவார் அப்படி இல்லைங்களா? அததான் இந்த இனிய பாடல்ல எழுதி எழுதியிருக்கிறார். அடுத்ததாக 7வது பாடல். நாகம்தான் கயிறாக நலிவரையதற்கு மத்தாக பாகம் தேவருட சூர படுகடலழ கடைய வேக நஞ்சனாங்கே பெருகொடு மீறின்றெங்கும் போட தன்னில் வைத்த தீர்க்கம் ஆக்குவித்தான் மறை காடே. நாகந்தான் கயிறாக நளிர்வரை அதற்கு மத்தாக. நம்முடைய இந்த திருப்பாற்கடலினை கடைந்த அந்த செய்தியினை இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். நாகந்தான் கயிறாக, நாகம் வாசுகி என்னும் பாம்பு கயிறாகவும், நளிர்வரை அதற்கு மத்தாக, நளிர்வரை இந்த செறிவான அந்த மந்தரமலை மத்தாகவும் வைத்து மத்தாக பாகம்தான் தேவரோட அசுரர் தலைவாள் என்று பாகங்களாக பகுத்து கொண்டார் இல்லைங்களா? தேவர்களும் அசுரர்களும் அந்த தலைவாள் பாகங்களாக பகுத்து கொண்டு தேவரோடு அசுரர்களும் அந்த ஆழமான அந்த ஆழமான அந்த கடலினை அலறி எழுமாறு, நஞ்சு எழுமாறு கடைந்த போது, அந்த அலறி எழுமாறு நல்ல ஆழமாக அந்த கடலை அன்று அலறி எழுமாறு கடைந்த போது வேக நஞ்செழுவாங்கே. வேக என்பது இந்த இடத்துல அந்த கொடிய நஞ்சு வெளிப்பட, அந்த கொடிய நஞ்சு வெளிப்பட அதனை கண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்கா, வெறுவோடு அஞ்சு, யாரு அஞ்சு ஓடுனாங்க? தேவர்களும் அசுரர்களும் எங்கேயும் என்ன செஞ்சாங்க? இருந்து எங்கும் ஓட அந்த நஞ்சினுடைய அந்த தழலினை, அந்த வெப்பத்தினை தாங்க முடியாம தேவர்களும் அசுரர்களும் திசைக்கு ஒருவராக தெரிந்து ஓட அந்த நஞ்சினை உண்டு ஆகம் தன்னில் வைத்து, அந்த நஞ்சினை தாம் எடுத்து தன்னுடைய அந்த மிடற்றில் வைத்துக் கொண்டாருங்க. அந்த நஞ்சினை உண்டு, தான் உண்டு தன் திருமேனி மிடற்றில் நிறுத்தி, தன்னுடைய அந்த கண்டத்துல அந்த நஞ்சினை நிறுத்தி, அந்த நஞ்சினை அமிர்தமாக ஆக்கிய, அந்த நஞ்சினை ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்கிவிட்டான். வேக நஞ்சினை, அதாவது அந்த கொடிய நஞ்சினை தன்னுடைய திருவிடற்றில் வைத்து அதனை அமிர்தமாக ஆக்கிவித்தவன் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தலமானது திருமறைக்காடு என்னும் திருத்தலம் என்று இந்த இனிய பாடலில் அருள் செய்திருக்கின்றார். பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொலாய் என்று எப்படி திருநாவுக்கரசு பெருந்தகை தன்னுடைய 5ஆம் திருமுறையில அற்புதமா இந்த உலகத்தோரை பார்த்து கேட்டிருப்பாரு. பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ. இந்த மாதிரி தேவர்களையும் அசுரர்களையும் காக்கும் பொருட்டு, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களையும் காக்கும் பொருட்டு அந்த கொடிய நஞ்சினை தான் உண்ட தெய்வம் இந்த உலகத்துல வேறு எந்த தெய்வமாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது போல நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் வங்கம் மேவிய வேலை நஞ்சழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உண்ணன உண்டிருள் கண்டன், உண்டு இருள் கண்டன். அந்த சிவபெருமானினுடைய இருண்ட கண்டமானது கருணையின் வெளிப்பாடு. உயிர்களின் மீது அந்த பரம்பொருள் வைத்திருக்கின்ற அந்த கருணையின் வெளிப்பாடுதான் அந்த கருத்த கண்டம் இல்லைங்களா? அந்த செய்தியினை தான்
இந்த 7வது பாடலில் இனிமையாக எடுத்து இயம்பியிருப்பார் திருஞான சம்பந்த பெருமான். அடுத்ததாக 8வது பாடல். தக்கன் வேலியை தகர்த்தோர் தனதொரு பெருமையை ஓரான் மிக்கு மேற் சென்று மலையை எடுத்தலும் மலை மகள் நடுங்க நக்கு தன் திரு விரலால் ஊற்றலும் நடு நடு தரக்கன் பக்கவாயும் விட்டலர பறிந்தவன் பதிமறை காணே. தக்கன் வேள்வியை தகத்தோன் தனதொரு பெருமையை ஓரான். தக்கன் வேள்வியை தக்கன் சிவபெருமானை மதிக்காமல் செய்த அந்த வேள்வியை தகர்த்த பெருமையை உடையவன் சிவபெருமான் இல்லைங்களா? தக்கனார் அன்றே தலையிழந்தான் தக்கன் மக்களை சூழனின்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற என்று மாணிக்கவாசன் பெருமத்தையும் அறிவு செய்திருப்பார் இல்லைங்களா? அத்தகைய அந்த தக்கன் வேள்வியை தகர்த்தவனாகிய சிவபெருமான், அந்த சிவபெருமான் தனதொரு பெருமையை ஓரான். இந்த சிவபெருமான் ஒப்பற்ற பெருமை, அந்த சிவபெருமானினுடைய ஒப்பற்ற பெருமையை உணராத, அந்த பரம்பொருளினுடைய பராக்கிரமத்தை உணராமல், யார் உணராமல்? மிக்கு மேற் சென்று மலையை எடுத்தலும் மலைமகள் நடுங்க செருக்குடன் சென்று, மிக்கு மேற் சென்று செருக்குடன் சென்று சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அந்த கைலாய மலையை பெயர்த்த அளவிலேயே மலைமகள் நடுங்க, மலைமகள் அஞ்சுமாறு, மலைமகள் அஞ்சுமாறு சிவபெருமான் என்ன பண்ணாரு? நக்கு தன் விரலால் ஊன்றலும் மலைமகள் நடுங்க அவன் அறியாமைக்கு சிரித்து. நக்குதல்னாக்கா சிவபெருமானுக்கு அந்த ராவணனினுடைய அறியாமையை எண்ணி, நக்குதல்னாக்கா சிரித்தல், அந்த மெல்லிய அந்த புன்முறுவல் இல்லைங்களா, அந்த சிரித்து அவனை ராவணனுடைய அறியாமைக்கு சிரித்து தன்னுடைய கால் பெரு விரலை லேசா என்ன செஞ்சாரு? அப்படியே ஊன்றினார். அந்த ஊன்றிய அழகில் என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்கா, பக்கவாயும் விட்டலர பரிந்தவன் பதிமறை காடே. அவருடைய நடுநடுத்து அரக்கன் தன் திருவிரலால் ஊன்றியவுடன் நடு தரக்கன் அப்படியே நடுங்கி பக்கவாயும் என்ன செஞ்சானே? அவன் அலறி துடித்து அவனுடைய அனைத்து வாய்களாலும், 10 தலையை உடைய இல்லைங்களா, அவனுடைய 10 வாயும் அனைத்து வாய்களாலும் அவன் அலறி அழ, அதனை கண்டு என்ன செஞ்சாரு? நம்மளுடைய வீட்டிருக்கின்ற மலையை போய் தூக்குறவன் இல்லைங்களா, அவன் நல்லா அழுத்தம், அவன் வேதனைப்படுத்தும், அவன் கஷ்டப்பட்டுன்னு நினைச்சாரா நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான்? இல்ல. என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டாக்கா, அவன் அலறி அழ, அதனை கண்டு செருக்கோடு தான் வீற்றிருக்கின்ற மலையை தூக்க முயன்றவனுக்கும் பகைவருக்கும் அருளுகின்ற அந்த திறம் இல்லைங்களா, அதனை கண்டு பறிந்து அவனுக்கு என்ன செஞ்சாரு? அருள் புரிந்தார் இல்லைங்களா? அருள் புரிந்த அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற இடம் எது என்று கேட்டால் மறைக்காடு, திருமறைக்காடு என்ற தலம் என்று இந்த இனிய பாடலில் சொல்லியிருந்தார். நம்முடைய கோமலையாவும் சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், வசதியா இருக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டுனா எதை வேணுமோ அதை கொடுப்பாரு. ஆனா அதே இறைவன்கிட்ட வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொல்லி, எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்முடைய முழுவதுமா சரணாகதியாகி நம்மை முழுவதும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, எல்லாம் உனக்கு தெரியும்பா, எனக்கு எந்த நேரத்துல எப்படி என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவுமே வேணாம், உன்னுடைய அருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவனை வணங்கி நின்னோம்னாக்கா, நம்ம வேண்டுனது மட்டும் இல்ல, வேண்டாதது எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தருவார் இறைவன். அதற்கு உதாரணம் ராவணன் இல்லைங்களா, அவன் எதுவுமே வேண்டல, அலறிதான் துடிச்சான் இல்லையா? உடனே அவனுக்கு ராவன் பேரு கொடுத்தாரு, வாள் கொடுத்தாரு, வாழ்நாள் கொடுத்தாரு, தேர் கொடுத்தாரு இல்லைங்களா? எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு அருள் புரிந்தார். அதுதான் இங்க உள்ள தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன்கிட்ட நம்ம முழுமையா ஒப்படைச்சுக்கணும். அன்போட அவருடைய திருவடியை நம்ம பணிஞ்சிட்டோம்னாக்கா அவர் நமக்கு வேண்டியது எல்லாம், நமக்கு நன்மை தீமை எல்லாத்தையும் அறிந்தவர் இல்லைங்களா? அவரு
எது செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், எது செய்தால் நமக்கு தீமை வரும்னு அவரே அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பக்குவமாக நமக்கு அருள் செய்வார் நம்முடைய சிவபெருமான் தான். இந்த இடத்துல தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தன்கனா ஆக்கினான் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமானும் அந்த தக்கன் வேள்வியை தகர்த்த அந்த செய்தியை பதிவு செய்திருக்கார். திருமுறைகள் அனைத்திலையும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அடுத்தது 9வது பாடல். விண்ட மாமலரோ விலங்கொலி அரவணையானும் பண்டும் காண்பரிதாய பரிசினவன் உரைப்பதிதான் கண்டலம் கழியோதம் கரையொடு கதிர்மணி ததும்ப வண்டலம் கமழ் சோலை மாமரை காடதுதானே. விண்ட மாமலரோனும் விலங்கொலி அரவணையானும். விண்டுதல் அப்படின்னாக்கா விரிந்த மலர்ந்த அந்த தாமரை மலரில் எழுந்தருள் இருக்கின்ற மேவிய பிரம்மதேவனும் விண்ட மாமலரோனும் விலங்கொலி அரவணையானும் விளங்குகின்ற ஒளியை உடைய விளங்கும் ஒளியை உடைய பாம்பனையில் துயிலும் திருமாலும். விளங்குகின்ற ஒளியை உடைய பாம்பனையில் துயிலும் திருமாலும் பண்டும் காண்பரிதாய. பண்டும் காண்பரிதாயனாக்கா முற்காலத்திலும் காண்பதற்கு அரியவனாகிய தன்மையனாகிய சிவபெருமான் உரைகின்ற பதி. பண்டும் காண்பரிதாய பரிசினன் அவனுரை பதிதான். பரிசினன் அவனுரை பதிதான் அப்படின்னு சொல்றாரு. திருமாலாலையும் பிரம்மதேவனாலையும் காண்பதற்கு அரியவனாகிய அந்த சிவபெருமான் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தலம் எந்த தலம் கேட்டாக்கா, எப்படிப்பட்ட தலம் அப்படின்னு கேட்டாக்கா, கண்டலம் கழியோதம் கரையொடு கதிர் மணி ததும்ப வண்டலம் கமல் சோலை மாமரை காடது தானே. கண்டலம் கழியோதம். கண்டல்னாக்க நமக்கு தெரியும் தாழை. இந்த தாழை மரங்கள் அடுத்துள்ள அந்த கழிகள், அந்த உப்பங்கழிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த வேதாரண்யம் தலமானது எப்படிப்பட்ட சிறப்பினை உடையது என்றால் இறைபக்திக்கும் தேசபக்திக்கும் பெயர் போன தலம் இது இல்லைங்களா. நம்முடைய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி திருச்சியிலிருந்து தொண்டர்கள் புடை சூழ இந்த தலத்திற்கு இங்க உள்ள அகஸ்தியன் பள்ளி அப்படின்ற இடத்துலதான் உப்பு அள்ளினார் இல்லைங்களா. அத்தகைய அந்த தேசபக்தி நிறைந்த மண்ணும் அதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கின்ற ஒரு தலமும் இது. அங்கே அந்த உப்பு விளைவிக்கின்ற இடம் அங்க நிறைய இருக்கும் இல்லைங்களா. அந்த கடற்கரையை ஒட்டிய தலம் அப்படிங்கிறதுனால அந்த கடற்கரையை ஒட்டிய சோலைகள்ல தாழை மரங்கள் நிறைந்திருக்கும். அந்த உப்பங்கழிகளில் தாழை மரங்கள் நிறைந்திருக்கின்றது. அங்க பெருகிய ஓத நீர் அந்த கடற்கரை நீர் கழிமுக துவாரங்கள்ல ஆறு கடலோட கலக்கின்ற இடம் அந்த இடங்கள்லாம் இருக்கும். முகத்துவார பகுதிகள்லாம் இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் தாழை மரங்கள் நிறைந்திருக்கும். அந்த கழிகளில் பெருகிய ஓத நீர்ல ஒளிதரும் மணிகளோடு ததும்ப வண்டல் மண்ணில். அங்க அந்த நீர்ல அந்த பெருகிய ஓத நீர்ல ஒளிதரும் மணிகள் ததும்ப அந்த வண்டல் மண்ணுல மனம் கமழ்ந்து வளரும் சோலைகள் சூழ்ந்திருக்குமா. மண்டலம் கமல் சோலை மாமரை காடது தானே. தாழை மரங்கள் அடுத்துள்ள கழிகளில் பெருகிய ஓத நீர் ஒளிதரும் மணிகளோடு ததும்ப வண்டல் மண்ணில் மனம் கமழ்ந்து வளரும் சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற அந்த திருமறைக்காடு என்ற திருத்தலம் தான். இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுடைய தன்மை என்னன்னு கேட்டாக்கா, திருமாலாலும் பிரம்மனாலும் முன்பொரு காலத்தில் காண்பதற்கு அரிய தன்மையை உடையவன். ஆனா இந்த தலத்துல அடியவர்கள் கண்டு அருளை பெறுவதற்கு எளிதாக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று இந்த இனிய பாடலில் அருளி செய்திருக்கின்றார். திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பறந்தும் காண மாட்டா அம்மான் என்று புணர்ச்சி பத்தில் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்தபடி
திருமாலாலும் பிரம்மனாலும் காண்பதற்கரிய பரம்பொருள் இந்த திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் சிவபெருமானினுடைய அடியவர்கள் கண்டு வழிபட்டு அருள் பெறுவதற்காக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று இந்த இனிய பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 10வது பாடல். பெரியவாகிய குடையும் பீலியும் அவை வெயிற் கரவா கரிய மண்டை கையேந்தி கல்லண உழிதரும் கழுக்கள் அரியவாக உண்டோது மவத்திர முடிந்து நம்மடிகள் பெரிய சீர்மறை காடே பேணுமின் மனமுடையீரே. இந்த திருமறைக்காடு திருத்தலம் திருவாவூரை ஆதீன குரு முதல்வரான நமச்சிவாய மூர்த்திகள் தமது குருவான சித்தர் சிவபிரகாசரிடம் ஞான தீட்சை பெற்ற தலம் இல்லைங்களா? அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த தலத்துல பெரியவாகிய குடையும் கீழியும் அவை வெயிற் கரவா பெரிய குடையும் மயிர் கீழியும் வெயிலை மறைக்க அந்த சூரியனிடமிருந்து வருகின்ற அந்த வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக பெரிய குடையை கையிலும் மயிர் கீழியையும் வைத்துக் கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் கரிதான மண்டை என்னும் உண்கலம் ஏந்தி வருகிறார்கள். அவை வெயில் கரவா கரிய மண்டை கையேந்தி அவங்க கையில வச்சிருக்கின்ற அந்த உண்ணுகின்ற அந்த உண்கலத்துக்கு பாத்திரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாக்கா மண்டை அப்படின்றாங்க. அந்த மண்டை என்னும் அந்த உண்கலன் ஏந்தி கல்லென உளிதரும் கழுக்கள் கல் என்ற ஆரவாரத்துடன் அந்த கல் என்ற ஆரவாரத்துடன் திரிகின்றார்களாம். யாரு? கழுக்களாகிய அந்த சமணர்களும் புத்தர்களும். பெரியவாகிய குடையும் கீழியும் அவை வெயிற் கரவா கரிய மண்டை கையேந்தி கல்லென உளிதரும் கழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய குடையும் மயிர் பீலியும் வெயிலை மறைக்க கரிதான மண்டை என்னும் கல் என்ற அந்த உண்கலனை ஏந்தி கல் என்ற ஆரவாரத்துடன் அந்த பதவி ஏற்கும் கழுக்களாகிய சமணர்களும் புத்தர்களும் அவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னு கேட்டாக்கா உண்டாம் இல்லையாம்னு இருக்குமா. அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? உண்டு இல்ல உண்டு இல்ல கண்டு முண்டு கேட்டு முண்டு அப்படிங்கிறது எல்லாம் பேசுவாங்க. அந்த திருநீர் எல்லாம் பூசக்கூடாது, அதை பார்த்தாலே தீண்டு அப்படின்ற நிலையெல்லாம் இருக்குது இல்லையா? அப்பதான் மங்கையர்க்கரசியாரும் தன்னுடைய திருமாங்கல்யத்தையும் மார்பையும் திருநீற்றினை மறைத்து குழைத்து பூசி வந்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய பெருமையை அறியாத சமணர்களும் புத்தர்களும் அறியவாக உண்ட போது அவர் திறம் ஒழிந்து நம் அடிகள் அவங்க இப்படி எல்லாம் உண்டாம் இல்லையாம் அப்படின்னு சொல்லி ஓதி தெரிய அந்த சமயத்தவரிலிருந்து நீங்கி நல்ல மனம் உடையவர்களே நம் தலைவர்களாக அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்மள விலக்கி அவங்களுக்கு எல்லாம் அந்த சிவபெருமானியுடைய பெருமையை அறிய இயலாது. நீங்க அந்த சிவபெருமானினுடைய அந்த பெருமையை அறிய இயலாத அந்த சமணர்களும் புத்தர்களும் அவங்க நல்ல மனம் உடையவர்கள் இல்லைங்களா? அப்படி இருந்தாக்கா அந்த திருஞான சம்பந்த பெருமான் தங்கி இருந்த அந்த மடத்திற்கு தீ வைப்பாங்களா? அந்த குழந்தைன்னு கூட பாலகன் கூட எண்ணாம செய்வாங்களா? இல்லைங்களா? அத்தகைய நல்ல மனம் இல்லாதவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களிருந்து நீங்கி நமக்கு தலைவராக அவங்களுக்கு சிவபெருமானை தலைவராக ஏற்பதற்குரிய அந்த அருள் இல்ல, பேர் இல்ல இல்லைங்களா? அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாளை வணங்க முடியும் இல்லைங்களா? அப்படியே அந்த நல்ல மனமுடையவர்களாக இல்ல அவங்க எல்லாம் இல்லைங்களா? நம்முடைய அறியவாக உண்ட போது அவத்திரம் பொழிந்து நம்முடைய தலைவராக நல்ல மனமுடையவர்களே நம் தலைவராக இருக்கின்றாரு. அத்தகைய பெரிய சீர்மறைக்காடே பேணுமின் மனமுடையரே. அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்காம மொழிந்து நம்மடிகள் அந்த ஓதி சமயத்தவரிலிருந்து நீங்கி நல்ல மனமுடையவர்களே நம் தலைவராக விளங்க அந்த பெருமை மிக்க அந்த சிவபெருமான் தான் நம்முடைய தலைவர் இறைவர் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பெருமையை உடைய இறைவனை வழிபடுங்கள். அந்த அவர்களுடைய பேச்சை எல்லாம் நம்ம கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 10வது பாடலில்
எப்படிப்பட்ட நல்ல மனமுடையவர்கள் இல்ல அவங்க அப்படின்னா, ஒள்ளையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆறி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை ஏத்துவதற்கு திருஞான சம்பந்த பெருமான் போல இந்த திருமுறைகளை எல்லாம் பாடி ஓதி ஏத்துவதற்குரிய பாக்கியம் பெறாத அந்த அந்த பலனை பெறாத அதற்கு தகுதி இல்லாத அந்த புத்தர்களும் சமணர்களும் கூறுகின்ற அந்த மொழிகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதை கேட்காம இந்த பெருமை மிக்க திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை வழிபடுவீர்களாக என்று இந்த இனிய பாடலில் அறிவுரை கூறியிருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அடுத்ததாக இறுதி பாடல். மையுலாம் பொழில் சூழ்ந்த மாமரை காடு அமர்ந்தாரை கையினால் தொழுவான் காழியுள் ஞான சம்பந்தன் செய்த செந்தமிழ்பத்தும் சிந்தையில் சேர்க்க வல்லார் போய் பொய்யில் வானவரோடும் புகவலர் போல மலர் புகழே. மயுலாம் பொழில் சூழ்ந்த மேகங்கள் உலவுகின்ற பொழில்கள் சூழ்ந்த பொழில்கள் எப்படிப்பட்ட பொழில்கள் அப்படின்னு கேட்டாக்கா, மயுலாம் பொழில், அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உள்ளே புக முடியாத அளவிற்கு அடர்ந்து செறிந்த சோலைகள், அந்த சோலைகள்ல மேகங்கள் உலவுகின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய மயுலாம் பொழில் சூழ்ந்த இந்த திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மறைக்காட்டீசரை கையினால் தொழுதெழுவான். அந்த இறைவரை கையினால் தொழுது எழுவோனாகிய திருநாவுக்கரசு பெருமானும் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, திரு அங்கமாலையில கைகால் தூப்பி தொழி கடிமாமலர் தூவி நின்று அப்படின்னு பாடியிருப்பாரு இல்லைங்களா. அத்தகைய அந்த கையினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இறைவனை வணங்கணும். இந்த இரு கைகளாலும் இறைவனை தொழுது வணங்கணும், ஈசனை தொழுது வணங்கணும், அந்த பரம்பொருளை தொழுது வணங்கணும் இல்லைங்களா. அதுதான் இந்த கையினுடைய பயன். அந்த அவனை அர்ச்சிக்கணும், பூசிக்கணும், உழவாரம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த கையினால் தொழுதெழுவான் இறைவரை கைகளினால் தொழுது எழுவோனாகிய இந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமான் தன்னை சொல்றாரு. திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தில் அந்த மேகங்கள் உலவுகின்ற அடர்ந்த பொழில்கள் நிறைந்த திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை, சிவபெருமானை கைகளினால் தொழுது எழுவோனாகிய காழியுள் ஞான சம்பந்தன், காழி பதிவாள், காழி என்ற திருத்தலத்தில் அவதரித்த அந்த திருஞான சம்பந்த பெருமானாய் திருஞான சம்பந்த பெருமாள் காழி பதிவாள் ஞான சம்பந்தன் செய்த செந்தமிழ் பத்தும் ஞான சம்பந்தனாகிய அந்த திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த செந்தமிழ் மாலை ஆகிய அந்த 10 பாடல்களையும் செய்த செந்தமிழ் பத்தும் சிந்தையில் சேர்க்க வல்லார், தன்னுடைய சிந்தையில் சேர்க்க வல்லவர்கள் போய் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, பொய்யில் வானவரோடும் புகவலர் கொலவலர் புகழே. பொய்யில் வானவரோடும், பொய்மையற்ற வானவர் உலகில், பொய்மையற்ற வானவர் உலகில் அவரோடும் புகவல்லவர் ஆவர். பொய்மையற்ற அந்த வானவர் உலகத்தில் போய் புகவல்லவர், புகழே கொள்ள வல்லவராய் விளங்குவர். அவர்களுக்கு என்றைக்கும் பழி வந்து சேராது, என்றென்றும் புகழோடு சிவலோகத்துல இருப்பாங்க, வானவர் உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இனிய இறுதி பாடலில் அருளி செய்திருக்கின்றார். அந்த திருமறைக்காடு தலத்தினுடைய பெருமைகள் வந்து சொல்லி மாளாது இல்லைங்களா. அந்த ஒப்பற்ற சிறப்பினை உடையது. மேற்கு கோபுர வாசலுக்கு எதிரே வந்து வீரகத்தி விநாயகர் அப்படின்ற விநாயக பெருமான் காலை தூக்கிய நிலையில அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ராமபிரானினுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக அந்த ராமபிரானை
தோஷத்தை உதைத்து விரட்டியதாக அந்த கோலத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ சிறப்புகள் நிறைந்த தலம் இல்லைங்களா? இந்த திருமறைக்காட்டு தலத்திற்கு வந்து நிறைய நிலங்களாம், ஊரே அவரோடு தான் இல்லைங்களா? இந்த உலகமே சிவபெருமானு தான். இருந்தாலும் அந்த எண்ணிறைந்த நிலங்கள், எல்லாரும் அந்த காலத்துல இறைவனுக்கு நிலங்களை வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோயில் நிலங்கள் வந்து அந்த ஊரே கோயிலுடையதான். அத்தகைய நிலங்கள் வந்து அவருக்கு நிறைய உண்டு இந்த திருமறைக்காட்டு ஈசருக்கு. அங்க உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்துல கங்கையாறு பங்குனி உத்தரத்துல வந்து நட்சத்திரத்துல வந்து அந்த அங்க நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கி கொண்டதாகவும் ஐதீகம் சொல்றாங்க. தலத்தினுடைய சிறப்பினையும் பெருமையினையும் சொல்லுவதற்கு நேரம் காலம் கருதி சுருக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஏதோ 1-2 எடுத்து சொல்லிட்டேன். நம்முடைய கோமல் ஐயாவும் வேதவனத்திலிருந்து அந்த மதுரை வரைக்கும் உள்ள அந்த தல வரலாறுகளை எல்லாம் அழகா தன்னுடைய யூடியூப் அவருடைய சேனல்ல சொல்லியிருப்பாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய தலம் தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குலமே முகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரமர்ந்து மிகவே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த ஒப்பற்ற கோளறு பதிகம் பாடப்பட்ட தலம். இந்த தலத்திற்கு சென்று நம்முடைய வாழ்நாள்ல ஒரு முறையேனும் இந்த திருமறைக்காடு தலத்திற்கு சென்று அங்க எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டிய அந்த திருமண கோலத்தை கண்டு தரிசித்து வருவதற்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். நம்முடைய சிவதிருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் இந்த பதிகத்தை கொடுத்ததுனால நானும் அந்த திருமறைக்காட்டுக்கு சென்று அந்த ஈசனை வழிபட்டு வந்தேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கு நம்முடைய சாந்தா அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமும் அந்த மறைக்காட்டு மணாளனை சென்று தரிசித்து 7 திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற அந்த ஒப்பற்ற தலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உமையொரு பங்கனை கண்டு வணங்கி, அதோடு அந்த தலத்துல இருக்கின்ற அந்த துர்க்கையம்மன் வந்து காவல் தெய்வமாக கருதுகிறார்கள். அத்தகைய பேரழகோடு அந்த துர்க்கையினுடைய அழகினை கண்டு ரசிப்பதற்கு கண்கள் பத்தாது. அத்தகைய சிறப்பு பொருந்திய துர்க்கையம்மன் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தலம் எத்தனையோ சிறப்புகளை பெற்ற இணையற்ற அந்த திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த உமையொரு பங்கனை கண்டு தரிசித்து அருளாளர்கள் அருளி செய்த இந்த திருமுறைகளினால் அந்த இறைவனை போற்றி வணங்கி பாடி வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. அதாவது ஒரு சொற்பதத்துக்கு ஒரு அடிக்கு கூட ஒரு தொடருக்கு கூட வந்து விடாமல் வந்து பொருள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எப்பொழுதுமே ரேவதி ஏதாவது ஒரு திருப்பதியம் சொல்லணும்னா அவர் வீட்டில் அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த திருத்தலத்துக்கு போய் வழிபட்டு வர்றது அது ஒரு பழக்கம் இருக்கு. அது ரொம்ப சிறப்பு. அங்க போய் நம்ம வழிபடுறதுல அந்த இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கணும். நல்லா விளக்கம் சொல்றதுக்கு தல வரலாற மிக மிக இது போதுமே நல்ல மிகவும் சிறப்பாக எடுத்து பல செய்திகளை எல்லாம் வந்து சொன்னது மகிழ்ச்சியா இருந்தது. அது அந்த சரஸ்வதி எங்க வீணை இல்லாம இருக்கிறதுக்கு அங்க ஒரு வரலாறு. அது என்னன்னா அந்த எல்லாரும் சபையில வந்து வாணி வந்து வீணையை வாசித்து கொண்டிருக்க எல்லாரும் மயங்கி அதுல ஒன்றிய மனத்தோடு இருக்கும் பொழுது நிறைவுல வந்து அம்பாள் வந்து சபாஷ்ன்னு சொன்னாங்களாம். அந்த சபாஷ்ன்னு சொன்னது வந்து இவ்வளவு நாள் வீணை வாசிச்சாங்க பாருங்க, அதை விட மிகவும் இனிமையா இருந்துதான். இதான் பண்ணி நேர்மொழியால் கூட வந்து பாடுவாரு. அது போல அந்த பேர் அதுதான் அங்க வச்சிருக்கிறாங்க.
அப்போ வந்து அந்த அதுக்கப்புறம் நான் வீணையே வாசிக்க மாட்டேன்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த தெற்கு பிரகாரத்துல வரும்போது அந்த துர்கை ஒண்ணு மிக மிக அழகா இருக்கும். அந்த துர்கைன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி உயரத்துக்கு அவ்வளவு வந்து பெரிய துர்கை தனியா இருக்கும், தெற்கு நோக்கி அழகா இருக்கும். அதுக்குள்ளே இந்த சரஸ்வதியோட ஒரு சின்ன அந்த இதுலயே திருமாளிகை பத்தி மண்டலத்திலே அடிச்சு அதை வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து அந்த வீடு இருக்காது. எனக்கு மிக 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 அதிகமான இந்த தரம் அங்க நான் வந்து போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். இந்த நல்ல வரலாறை மிகவும் விரிவாக தான் சொல்லியிருக்கீங்க. அதே போதும், ரொம்ப நல்லா இருக்கு. இது முதல்ல வந்து என்னன்னா, திங்கள் சூடனும் திரிபுரம் எழுதினர்னா, திங்கள் வந்து சரணடைந்ததை காமிக்கிறாரு. முப்புறங்களை வந்து அசுரர்களுடைய கஷ்டம் தாங்க முடியாம தேவர்கள்லாம் வந்து வேண்டுறாங்க, சரணடைகிறாங்க, அவர்களை வந்து காக்கிறாரு. அதனால வந்து பிற உயிர்கள் மட்டும் தன்னை வந்து வழிபடக்கூடியவர்கள் வந்து விழைந்த அவர்களை காக்க வேண்டும் என்ற ஒரு கருணையால் இறைவன் அங்க அந்த இதெல்லாம் செய்யறதால அவர்களை காப்பதால அவர்களுக்கு பழி கிடையாது என்று சொல்லி, அதான் வினைத்தொகைன்னு கூட இகழ் பழியிலன்னு கூட குறிச்சிருந்தாங்க. அதையும் சொன்னீங்க. இது வந்து புகழ் தான். ஏன்னா பிற உயிர்கள் மாட்டு தனக்கு எந்தவித ஒரு நலனும் இல்லாமல், அதாவது நம்ம உயிர்களை எல்லாம் காப்பதற்காக ஓடி ஆடி எல்லாம் பிச்சை எடுக்கிறாரு இல்லையா, அப்போ வந்து அவருக்கு வந்து எந்தவித இன்பமும் கிடையாது. இந்த உயிர்கள் போய் இறைவனை வந்து அடைவதால் இறைவனுக்கு எந்த இன்பமும் கிடையாது. ஏனென்றால் அவரே இன்பமயமாக இருப்பதால் இதனால வந்து எந்த வித நன்மையும் விளைய போறதில்ல. ஆனால் வந்து என்னன்னா, அப்படிப்பட்ட அதுதான் உண்மையான கருணை. தனக்கு வந்து எந்த வித பயனும் இல்லாம பயன் கருதாது வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடியது. அந்த என்பது மிகவும் சரிது. முப்புறம் எரிச்சது அதான் இது தேவர்களை காத்தது. இந்த முப்புறம் எரித்தனர் என்பர்கள் முப்புறம் எரித்தார் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம்னு பாடியிருப்பாரு. யார் பாடியிருப்பாருன்னா திருமூலர் வந்து பாடியிருக்காரு. அதுக்கு என்னன்னா, இது ஒரு மும்மல காரியத்துக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்குன்னு அப்படி சொல்றாரு. முப்புறம் எரித்தனர் என்பர்கள் மூடர்கள்னு சொல்லுவாரு. ஏன்டா அந்த வரலாறு நடந்தது உண்மைதான். அந்த வரலாறையே வந்து ஏன் நீ பார்த்துட்டு இருக்க, அதுல உள்ள தத்துவம் என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த 3 மலங்களையும் அழிக்கக்கூடிய தத்துவம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா பதிவழியில் வீரம் எட்டு என்று சொல்லி இந்த வீரட்டத்தையும் வந்து ஒரு புதியத்துல அவர் வந்து பாடியிருக்கார். திருமூலர் பாடும்போது முப்புறம் எரிச்சது அங்க பாடுறாரு. அப்புறம் அவரே முப்புறம் எரிச்சு சொல்லிட்டு முப்புறம் எரித்தனர் என்பர்கள் மூடர்கள்னு சொன்னா, ஏன்டா அதை வந்து அதையே வந்து பாக்குற முப்புறம் எரிச்சது, அதுல வந்து பின்னால் இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் இருக்கு. இந்த மும்மல காரியங்கள்ல 3 மலங்களையும் அழிக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது திருமூலரோட ஒரு விளக்கம்னு நம்ம இது பண்ணிக்கலாம். 2வது பாடலுக்கு பிறர் பாடல் குறிப்பு எல்லாம் சொன்னதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சோலைகள்லாம் அப்படி இருக்கு, இறையெல்லாம் இருக்குது. 3வது பாட்டுல பண்ணியாழ் என முரளும் பனிமொழி உமை என்று சொல்லி பண்ணி நேர்மொழியால் உமை பங்குற அது கூட பாட்டு சிலதெல்லாம் சொன்னீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இசையோடு அவங்க பேசினாலே வந்து இசையா இருக்கும், அவ்வளவு இனிமையாக இருக்குங்கிற அந்த கருத்து. அடுத்தது இந்த வெண்குருகு 4வது பாட்டுல நல்ல ஏழை வெண்குருகையிலே நல்ல அற்புதமான ஒரு இளம்படை தனது என கருதி ஒரு என்ன செய்யுது, தாழை வெண்மடலை பார்த்தோம்னா தன்னுடைய ஜோடி தான் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஏமாந்து போகுதுன்னு சொல்றாரு. தாழை வெண்மடல் புல்கும் தன்மறைக்காடு அமர்ந்தார்தாம்னு. இதே போல திருவெண்காட்டுல வந்து இந்த இயற்கைகள் எல்லாம் பார்த்து இதே போல ஒரு பாடல், விடமண் முண்டம் இடற்றனால் வெண்காட்டின் தன் குறவின் மடல் விண்ட முளைத்தாழை மலர் நிழலை குறுகன்று. மடல் விண்டன்னா மடல் வந்து விரிந்திருக்கக்கூடிய வெண்தாழை மலரோட அதோட நிழலை வந்து குறுகுதான் அமர்ந்திருக்கிறது என்று தடமண்ட துறை கண்டை தாமரையின் மறைய அந்த குறுகோட நிழல் வந்து இங்க விழும்பொழுது அது வந்து இந்த தாழை மலரோட நிழல் விழும்போது வெண்குருகு தான் வந்து இருக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தாமரையின் அதுக்கு கீழே போய் இது வந்து தாமரையின் பூமறிய கடல் விண்ட கதிர் முத்தம் நகை காட்டும் காட்சி இதுன்னு சொல்லி அந்த இயற்கை எழில வந்து அப்படி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு. இது அதுக்கு ஒத்த இந்த ஒரு பாடலாக இது அமர்ந்திருக்கு. 5வது பாடல்ல தான் இரவும் எல்லியம் பகலும்னா இரவும் பகலும் தொழுவார்கள், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவி வருவான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நிறைய இடங்கள்ல எப்பொழுதுமே இறைவனை வந்து வணங்க வேண்டும், இறை சிந்தனையோடு நமக்கு இப்படிதான் ஆகுது. இப்ப நம்ம ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவப்பட்டிருப்பீங்க.
எப்பயுமே இந்த திருமுறைகள்லாம் வந்து நம்ம இப்படி படிச்சது இல்லை. இதுலயே நான் நிறைய குறிப்பிட்டிருக்கேன். இந்த திருப்பதியத்தையும் நல்லா பார்த்திருக்கேன். பார்த்தா ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த அரும்பொருள் சொல்லுக்கெல்லாம் பக்கத்திலேயே எழுதி வச்சு. ஆனா இப்படி வந்து படிச்சது இல்லை. தானாக படிக்கும்போது இதை போல படிக்கவே முடியாது. அதான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றதுக்கான பொருள் இப்பதான் விளங்குது. இப்ப இந்த ரேவதி இங்க வந்து பேசணும்னா எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கணும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, ஏதாவது விட்டுட்டாங்கன்னா கேட்பாங்கும் போது முழுமையாக அந்த பொருளை உள்வாங்கி இதற்கு இணையான தொடர்கள் எங்கெங்கயோ படிச்சா நினைவு வந்ததுன்னா அதெல்லாம் வந்து சொல்றோம்னா இது பெரிய ஒரு ஞான வேள்விங்கிறதுக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது. அதே போல வந்து இரவும் பகலும் ஏத்துதல் நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம். எப்ப வந்து இடையில வந்து விழித்தாலும் இந்த இறை சிந்தனை ஏதாவது திருமுறைகளை பற்றிய சிந்தனைகள் தான் அப்படி வந்து வருது. மழை வந்து யாழ் செய்யும், யாழ் போல் வந்து ஒழிக்கும்னு அதுல வந்து சிறப்பாக ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது வந்து பலி தேர்தலை பத்தி பயன் வந்து சொல்றாங்கல்ல, அது பாடியும் ஆடியும் பலி தேர்ந்து அல்லல் வாழ்க்கையறணும். உலகியல் நோக்கில் பார்க்கும்போது சாமி வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு இழிவாக தன்னை வந்து ஒரு கடைநிலைக்கு கொண்டு போய் இந்த உயிர்கள் மாட்டு அவர்களுடைய வினைகளை எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி, தீர்க்க வேண்டும் என்று சொல்லி, மனமுலாம் அடியார்களுக்கு தன்னை மனத்திலே வந்து உழவை செய்யக்கூடிய அடியார்களுக்கு வந்து உதவுவது என்றால் உலகெல்லாம் பழி திரிந்து உண்பிலான்னு இளம்பேங்கோட்டூர்ல சொல்லியிருக்காங்க. தொண்டர் நம்ம அருத்தியால் தம் அல்லல் சொல்லி அதுதான் சொல்றாரு. தனக்கு அல்லல்னு சொல்லி எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்றாராம். காரணம் என்னன்னா தன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் மேல உள்ள அன்பால் அப்படின்னு சொல்லி எங்க திருத்துருத்தியில அதை தான் இங்கேயே சொல்றாரு. அல்லல் வாழ்க்கையனும் அழகியது அறிவுரை மடிகள். அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த 7வது பாடல்ல அமிர்தம் நஞ்ச வந்து ஆகும் தண்ணில் இருந்து எங்கும் ஓட, நஞ்சேழ ஆங்க வெறுவோடும் இருந்து எங்கு ஓடுன்னா தேவர்கள்லாம் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, பயந்துட்டு வந்து ஓடுறாங்க இல்லையா, ஓடி அங்க வந்து சரணடைகிறாங்க வேற. ஏன்னா இறைவனை வந்து சிந்திக்காம முதல்ல அந்த அமிர்தம் வேணும்னா இறைவன்கிட்ட போய் இதை போல எங்களுக்கு அமிர்தம் வேணும், நாங்க நீண்ட நாள் போர் செய்யணும், நாங்க நீண்ட நாள் வாழணும், அதை நீங்க அருளணும்னு இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டோம். இல்லைன்னா இறைவனோட அனுமதி பெற்று இந்த நஞ்சை கடைஞ்சிருந்தாங்கன்னா, இந்த கடலை கடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த கேடு வந்திருக்காது. அவர்கள் அப்போ இறை சிந்தனையே இல்லை, தம் முயற்சியை தான்ங்கிற வந்து அந்த ஆணவத்தோடு செய்ததால அப்படிப்பட்ட ஒரு நஞ்சு எழுந்து அவர்கள் அழிவை சாற்றும் பொழுது வேற வழி இல்லாம அப்பொழுதுதான் ஏக இறையாக பெருமான் என்று ஒருவர் நம்மை காக்க இருக்கிறாருன்னு திருமால் பிரம்மனில இருந்து இந்திராதி தேவர்கள் எல்லோரும் போய் அங்க வந்து விழுறாங்க. அது ஆகம் தண்ணில் வைத்து, அதாவது நஞ்சை அமுது எது வேணாலும் கருவலாம் என்றியே கருவலாம் ஆயவன் விச்சதென்றியே விளைவு செய்வார்னா சர்க்காரியவாதம் வந்து உலகிகளுக்கு தான் ஒழிஞ்சு இறைவனுக்கு கிடையாது. இல்லையா, அவர் தோற்றம் கேடு இல்லாதான் தொல்கொழில்னா எல்லாரும் சாதாரணமா கேட்குறாங்க, அவர் எப்படி வந்து பிறந்தாரு, ஒருத்தரும் இல்லாம எப்படி வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லி. அது அவருக்கு மட்டும் அது எல்லாமே உண்டு. வித்து இல்லாமலே விளைய வைக்கக்கூடிய அந்த ஆற்றெல்லாம் இருக்கு. கருவலாம் இன்றியே கருவலாம் ஆயவன் எல்லாம் இவரோட தொடர் ஞானசம்பந்த பெருமான் தொடர் இது 2வது. அதனால வந்து எங்களோட ஆகம் தண்ணில் வைத்து அமிர்தமாக்கி வித்தான். அங்க துஞ்சிரல் காலை மாலை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் என்னது வெஞ்ச நஞ்சமது ஆக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாருன்னு சொல்லி அந்த நஞ்சி அவர்கள் அமணர்கள்லாம் கொடுத்ததை வந்து அமுதாக்கி விட்டார்னு. இப்ப வந்து என்னன்னா நஞ்சு கொடுத்து அவர்களுக்கு துன்பத்தை வந்து அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். நஞ்சை வந்து கொடுத்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த நஞ்சில இருந்து அவர் வந்து சாகாம விடுபடுறாரு. ஆனா அமுதத்தை வந்து அவரை சுவைக்கை செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து இங்க உரை நூலெல்லாம் இருக்காது. நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கும்போது தான் வருது. நஞ்சமுது ஆக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி அங்க வந்து பாடும்போது நஞ்சு வந்து சுட்டு இவரை வந்து கொலை செய்யணும், அந்த கொலை செய்யாம விலகி இறையருள். அது மட்டும் இல்லாம அதற்கு பதிலாக ஒரு அமுதத்தை வந்து உண்டால் என்ன ஒரு இன்பம் நேருமோ அது நாவுக்கரசர் அனுபவித்திருக்கிறார் என்பதை நான் வந்து அதுல இருந்து நான் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கேயே என்ன பண்ணுவாங்க இவர்கள்லாம் போய் இதை நான் உண்டு விடவா தூக்கி எறிஞ்சிடுவாருன்னா தூக்கி எறிஞ்ச அழிஞ்சு விடும் பிரம்மதேவர் சொல்லுவாரு. எல்லா இதுக்கும் வந்து வேள்வியில வந்து முதல் பாகம் அவிர்வாகம் உங்களுக்கு தான், அதனால நீங்க உண்டு விடுங்கள் என்று சொல்லுவாரு. அதனாலதான் அந்த பாட்டு கூட சொன்னாங்க, வஞ்சகர்கள்லாம் கூடி இவரை வந்து அது இதுல இவரை கூட இதுல வந்திருக்க தஞ்சமில்லா தேவர் வந்து தன் தாழ்நிலைக்கு சேர
நஞ்சை உண்டாக்கி என் செய்யேனோ வழிவுளமே வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன், நஞ்சை உண்டாக்கி என் செய்யேனோ நாளும் நினைந்தடியேனோ வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வழிவுளமைன்னு அங்க வந்து பாடுவார். அது போல அப்பர் பெருமானும் ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாரு. நஞ்சை வந்து இப்படிலாம் கொடுத்தார்கள் சதி செய்து என்று சொல்லி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா அதை எடுத்து ஒரு பாடல் வந்து சொன்னீங்க. 8வது பாடல் வந்து தன்னுடைய பெருமையை, தனது ஒரு பெருமையை ஓரான், அது நல்ல ஒரு இது. எடுத்தாலும் மலைமகள் நடுங்க, அது பல இடங்கள்ல வருது. லேசாக சிரிச்சிட்டு லேசாக விரல ஊன்றாரு. அவ்வளவு பெரிய மலையை தூக்குறான்னா, கைலை மலையே தூக்குறான்னா அவனுடைய பெரிய ஆற்றல், அதையும் நம்ம வந்து பார்க்கணும். லேசா அப்படி காலை வந்து நினைக்கிறாரு. சங்கல்ப மாத்திரை என்று சொல்வார்கள். நினைச்ச உடனே இது பண்றான். பரிந்தவன், அதாவது அவன் விட்டு அலற, அவன் சாம கீதம் பாடினோன்னு தன்னுடைய தவறை உணர்ந்து பரிந்து, அதெல்லாம் சொன்னாங்க நிறைய. தேரு சந்திரகாசங்கிற நின்று முக்கோடி வாழ்நாள் ராவணன் என்ற பெயரு இதெல்லாம் கொடுத்தாருன்னா அவன் வினவாமலே அதை சொன்னது வந்து சிறப்பு. அவன் வந்து கேட்கல, இந்த இடர்ல இருந்து நம்ம எப்படியாவது தப்பித்தால் போதுங்கிற ராவணனுக்கு வந்து அவன் வினவாமலே இதெல்லாம் கொடுக்குறாருன்னா இப்படிலாம் ஒரு சாமி இருப்பாரா? அதுதான் வந்து சேக்கிடார் அவங்க சொல்லியிருப்பாரு. மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து எந்த குற்றம் செஞ்சாலும் சரி தன்னை வந்து சரணடைஞ்சிட்டார். கண்ணுதலான் பெருங்கருணை கண்ணுதலான் தங்கருணை காக்கும் என்று கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்வார் என்று சொல்லி அவனுக்கு வந்து மண்ணுலகளை வந்து வாழ்ந்தவன் சரணடைஞ்சிடறான்ல, சரணடைஞ்சு என்னை காக்கணும்னு சொல்லி சாமகீதம் வந்து பாடுறான், 5 எழுத்து ஓதுறான். இது நிறைய இடங்கள்ல தொடர் இருக்கு. உடனே அவன் வந்து வினவாமலே எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு என்று சொல்லி அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதுதான் நமக்கு 9வது பாடல்ல. இது 2 பேரும் ஆணவத்தால் அவங்க வந்து முடிவு பண்றாங்க. அது வந்து அவங்களால முடியல. இந்த புத்தரோட இது இந்த பௌத்தர்களும் சமணர்களும் நல்ல விளக்கம் நல்லா பண்ணீங்க. இதுக்கு வந்து உபதேசம் இந்த 10வது பாடல் நல்லா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். மற்றதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லிட்டு வர்றாரு, என்ன பயன் கிடைக்கலாம் சொல்லிட்டு வர்றாரு. இது வந்து அடியார்களுக்கு வந்து உபதேசமா வந்து சொல்றாரு. அதுல வந்து ஓதும் அவர் திறம் ஒழிந்து, அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு தொலைக்காத ஒழுங்கி இந்தாண்ட வந்துட்டு வெளியே வந்துட்டு நம் அடிகள் பெரிய சீர் மறைக்காடே பேணிமன். இந்த வார்த்தை வந்து அடியார்களுக்கு வந்து இதே போல நெஞ்சம் உடையீர்களே, மனம் உடையீர்களே, இந்த அடியார் பெருமக்களே, நீங்கள்லாம் வந்து நம்ம அடிகளோட பெரிய சீர், அந்த அவ்வளவு புகழ்களை வந்து உடைய, எண்ணற்ற ஒப்பிலா புகழ்களை உடைய இந்த மரக்காடை வந்து நீங்க பேணி அங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானை போற்றி பரவுங்கள் என்று சொல்லி மிகவும் சிறப்பாக அதை வந்து வென்றிருக்காரு. இந்த சிந்தையில் சேர்க்க வல்லார் என்பது இதுல வந்து எல்லாருமே பாட வல்லார், இசைத்து பாட வல்லார்னு இருக்கும். இது வந்து ஒரு புதுமையாக இருக்கு. இந்த கருத்துக்களை ஞானசம்பந்தனாகிய நான் வந்து இந்த 10 பாடல்களையும் வந்து பாடிய இந்த கருத்துக்களை மெய்ப்பொருளை வந்து உணர்ந்து அதை எப்பொழுதுமே சிந்தி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு வல்லமர் போய் பொய்யில் மாணவரோட புகழர்னா அவங்க வந்து தர்மபுரம் முறையில ோடுன்னு போட்டிருக்காங்க. தேவலோகத்துல நிறைய பொய் உண்டு. அங்க கிருஷ்ண பகவானே அவதாரம் எடுத்து நிறைய பொய்யெல்லாம் சொல்லி சூதெல்லாம் பண்றாரு. அப்புறம் நாரதர் பொய் சொல்வாருலாம், நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு. தேவர்களுக்கு அதெல்லாம் உண்டு, ஏமாற்று வேலைகள்லாம் உண்டு. அந்த இதுக்கு பொய்யில் வானவரோடும் புகவலர் கொலவலர் புகழ்னா, பொய்யில் வானவர்கள்னா சிவலோகம் என்பது எடுத்துக்கணும். அங்க பொய்க்கே இடம் இல்லையே, பொய் இருந்துன்னா அங்க போகவே முடியாது இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவர்களோடுன்னு அவங்க தர்மபுரம் முறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். பொய்யில் வானவரோடுன்னா அந்த சிவலோகத்திற்கு, அதே போல பொய்யில்லாதவர்கள்லாம் வந்து சேரக்கூடிய அந்த சிவலோகத்திற்கு சென்று சேர வல்லவர்கள் என்று நம்ம இப்போ உயர் பொருளை தான் எடுக்கணும். ஏன்னா மற்றதுலாம் எங்கேயுமே பொய் இருக்கு. உலகத்துல வந்து தேவ உடலாக இருக்கும்போது அவன் இன்பம் துய்ப்பதற்காக எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தி வரான், இந்திரன் ஏமாத்திலாம் வரான்ல. அப்ப பொய்யில் வானவர்கள் என்ன சொன்னா, அதே போல தேவர்கள்லயே வந்து பொய்யே சொல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சிவலோகம் புகவலாருன்னு எழுதுனா அது வந்து உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும். மிக மிக சிறப்பாக இன்றைக்கு வந்து இந்த விளக்கம் சொன்னது மகிழ்ச்சி. மேலும் மேலும் வந்து உயரணும். அடிக்கடி இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இவங்க அடிப்படையில நம்மெல்லாம் புலவருக்கு படிக்கல. இவங்க அடிப்படையிலேயே புலவர் நான்லாம் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். தமிழ் புலவருக்கு படிக்காம விட்டுட்டோமே, சான்ஸ்கிரிட் படிக்காம ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கலாமான்னு. பரவாயில்ல, ஏதோ இறைவன் இந்த அளவுக்காக கொடுத்தாருன்னு ஒரு நிறைவோடு இருக்கு.
அடிக்கடி வந்து உங்களுக்கெல்லாம் இதே போல உள்ளவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சாந்தா சண்முகம் அம்மாவோட அந்த முயற்சியால தான் எனக்கு மிகவும் வந்து நான் வந்து மிகவும் பயன் தூக்கிறேன். ஏன்னா இந்த தொகுப்புரை சொல்றதுக்காக ஒரு சொற்பதம் கூட விடாம நான் போய் எல்லாத்தையும் பொருள் தெரிந்து கொண்டு சிந்தித்து பல திருப்பதிகங்கள்ல படிச்சதெல்லாம் வந்து ஒப்பீடு செய்து மனசுக்குள்ள இருத்தி பண்றதால சிறப்பாக படிக்க முடியுது. இதே திருப்பதிகத்தை முதல்ல சொன்ன மாதிரி சொல்றேன், முன்னதாக நான் படித்திருக்கிறேன். ஆனா இப்படி வந்து உள்வாங்கல, உண்மையை தான் சொல்றேன். இப்ப என்னன்னா முழுமையாக உள்வாங்கியிருக்கேன். ஏடா பேந்தை காந்தாரன்னு போட்டிருக்குதா, எனக்கு எது பேர் தொழிப்பங்க தான் சொல்லிட்டாங்களே, அப்படி வந்து ஒரு சிந்தனை வந்து போச்சு. அப்புறம் தான் இன்னொரு பதியம் இருக்குன்னு அந்த இதுல தெரிஞ்சது. மிக மிக மகிழ்ச்சியமா இதை வந்து ஏற்பாடு செய்த சாந்தா சண்முகம் நமது ரேவதியும் இதை கேட்டு மகிழ்ந்து பயன்கொள்ளக்கூடியவர்களும் இனி பயன்கொள்ளக்கூடியவர்களும் எல்லோருக்கும் இறைவனுடைய திருவுள் முழுமையாக வாய்க்க பெற வேண்டும் என்று வாழ்த்தி இப்போ சேகராகினான் விடைபெறுகிறேன். வணக்கம்.